வணக்கம். chronic tonsillitis நார்மலி டான்சில்ஸ் அது குழந்தைகளுக்கு தேவை. எது உள்ள பாக்டீரியா வைரஸ் எது உள்ள போகும்போது அது பார்த்துக்கும். ஆனால் அது போலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனால் இதே டான்சில்ஸில் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருந்தால் அது க்ரானிசிட்டி போயிட்டுன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். அப்போது இது வரதுக்கு ரீசன் என்னன்னா, முதல்ல கரெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் டான்சிலைட்டிஸ் வரும்போது அது கரெக்டாக ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அதனால இல்லைன்னா மூக்கில் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தாலும் வரலாம். இப்போ குழந்தையோட கம்ப்ளைண்ட் இல்லாட்டி அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு எப்பவும் தொண்டை வலி இருந்துகிட்டே இருக்கு, அப்பப்போ காய்ச்சலும் வரும், ஒரு வருஷத்துல 4-5 தடவை வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போது தொண்டையில் என்னமோ இருக்கிற மாதிரி சொல்கிறான், ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்கிறான், தூங்கும்போது கொட்டை கூட வருதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்கும்போது டான்சில்ஸ் பெருசாக இருக்கும், அதே மாதிரி கழுத்தில் கொஞ்சம் வீக்கம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி டான்சில் வந்துருச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் கரெக்ட் எடுக்கலைன்னா அவங்க சொன்ன மாதிரி இனி இதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கலாம். இல்லாட்டி அதில் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள சீவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கழுத்தில் வெளியில் சீவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் கூட வரலாம். இது ஆப்ரேஷன் செஞ்சால் தான் போகும். இது ஷார்ட்ஸ் மட்டும்தான். டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் யூடியூப்ல டாக்டர் ஜாக்கிர் ஹுசைன் ENT chronic tonsillitis பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வணக்கம்.